பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்தி நம்ம பகிர போகிறோம் அப்படின்னா, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் வருடந்தோறும் நடத்தப்படுகிற ஜமபந்தி குறித்ததான அறிவிப்பு தற்போது வந்திருக்கிறது. இந்த ஜமபந்தி குறித்ததான ஒரு விழிப்புணர்வை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஜமபந்தி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலில் அது குறித்தான விரிவான ஒரு தகவலை நம்ம பதிவிடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடமும் நம்ம ஜமபந்தி குறித்ததான ஒரு அவேர்னஸ் கொடுக்க நம்ம கடன்பட்டுருக்கிறோம். கடந்த 9ஆம் தேதி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் முழுசாகவே நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜமபந்தினா என்ன அப்படிங்கிறத ஒரு ஓரலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ புதிய நபர்கள் வந்திருக்கீங்க. ஒரு வருடத்தில் நம்ம சேனலுக்கு நிறைய புதிய நபர்கள் வந்திருக்கீங்க. ஆகவே உங்களுக்கும் இந்த ஜமபந்தி குறித்ததான ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு. ஜமபந்தி அப்படின்னா 1500ஆம் ஆண்டு காலகட்டத்தில் முகலாய பேரரசு உடைய மன்னர் அக்பர் அவர்கள் இருக்கும்போது இந்த முறை துவங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா வருவாய் தீர்வாயம் அப்படின்னு கூட இன்னொரு பெயர் உண்டு. இதுக்கு வருவாய் தீர்வாயம் அப்படின்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் தீர்வு ஏற்படுத்தி அந்த வரி வசூல் பண்ணுவதற்கான வருடந்தோறும் விவசாயிகளை வர வைத்து அந்த அவர்கள்ட்ட விளைச்சல் கொடுத்த வரியை வசூல் பண்ணுவதற்கான முறையாக மன்னராட்சி காலங்களில் அது இருந்திருக்கு. அது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு நிலங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நில எடுப்பு, நில கொடுப்பு, இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் சரி செய்வதற்கு, பிரச்சனைகளை சரி செய்வதற்கு, அவரோட குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஆண்டுதோறும் இந்த வருவாய் தீர்வாய நிகழ்வு நடத்திட்டு இருக்காங்க. ஜமபந்தியை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலேருந்து நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. இதில் பசலி ஆண்டுன்னு சொல்லி ஒன்று நிர்ணயம் பண்ணுவாங்க. எல்லா ஸ்கீம்லையும் பார்த்திங்கன்னா நிதி ஆண்டு அப்படின்னா அது ஏப்ரல் 1லேருந்து ஆரம்பித்து மார்ச் முடியும். ஆனால் இந்த வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை நடத்தப்படுகிற ஜமபந்தியை பொறுத்த வரைக்கும் பசலி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பசலி ஆண்டுங்கிறது ஜூலை 1 ஆரம்பித்து ஜூன் 30 முடியும். ஸோ இதுக்கும் மற்ற ஸ்கீம்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ ஆகவே பசலி கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பசலி ஆண்டு அப்படின்னு சொல்கிறத விட பசலி கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பசலி மீன் வரி வருவாய் ஈர்ப்பு, வரி வருவாய் வசூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை முக்கியமாக இந்த ஜமபந்தியில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கிராமத்தோட முதுகெலும்பு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், விஓஓ அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார், கிராம நிர்வாக அலுவலர். அவர் பராமரிக்கக்கூடிய கணக்குகள் இருக்குது. நிலம் சார்ந்த கணக்குகள், குத்தகை சார்ந்த கணக்குகள், நில எடுப்பு, நில கொடுப்பு, அது மட்டும் இல்லாமல் பட்டா மாறுதல், சிட்டா அடங்கல், இது சம்மந்தமான விவரங்கள், இது எல்லாத்தையும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், திருத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உரிய ஆவணங்களின் அடிப்படையில் அதெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் கிராம நிர்வாக அலுவலர் பண்ணுற அந்த கணக்குகளை எல்லாம் எடுத்துகிட்டு ஜமபந்தியில் வைத்து அதை தணிக்கை செய்து அதை வெரிஃபை பண்ணணுங்கிற ஒரு முறையும் கூட இந்த ஜமபந்தி நடத்தப்படுகிறது. மக்களுக்கான கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு கூட்டமாகவும் இந்த ஜமபந்தி பார்க்கப்படுகிறது. இதுதான் இதோடைய நான் சொன்னது உங்களுக்கு ஷார்ட்டாக மக்கள் நிலப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இன்றைக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நடத்தப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் இந்த ஜமபந்தி. இன்னொரு காலத்தில் இது திருவிழா மாதிரி நடத்தப்பட்டது. தற்போது ஒரு சடங்காச்சாரமாக நடத்தப்படுகிறதுங்கிற ஒரு பார்வை இருக்குது. இனி வரும் காலங்களில் ஜமபந்தி நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா அது அப்படியே நீர்த்து போகிற ஒரு சூழல். ஜமபந்தியில் என்ன தான் மனு கொடுத்தாலும் அந்த மனு நம்மளால் அதை நம்ம வெற்றி பெற முடியலை. ஜமபந்திங்கிறது ஒரு பேருக்காக நடத்தப்படுகிறது குற்றச்சாட்டு இன்றைக்கும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெருவரையாக சொல்லப்பட்டு தான் இருக்குது. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. ஆனால் ஜமபந்தியிலேங்கிறது நிறைய விஷயங்கள் தீர்க்கப்பட்டிருக்குங்கிறதும் ஒரு வகையான உண்மை. ஸோ அதை ரெண்டு சைடில் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே இந்த ஜமபந்தி என்ன வழிமுறை பின்பற்றி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஓரலாக நம்ம பேசலாம். இந்த ஜமபந்தி தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தீர்ந்துடும் நான் நினைக்கிறேன். அப்படி தீர்க்கலை, இந்த வீடியோ உங்களுடைய கேள்விக்கான பதிலை தீர்க்கலைன்னா உடனடியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளை உள்ளடக்கி கண்டிப்பாக அதற்கான பதிலை நான் சொல்ல கடன்பட்டிருக்கேன். இன்றைக்கி முழு தகவலை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் டாக்டர் எம் சாய்குமார் IAS கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காரு. சென்னை சேப்பாக்கம் 6,05,000 இது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. என்னைக்கு அப்படின்னா 9/4/2025 இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பசலி ஆண்டு 1434 2024-25க்கான ஜமாபந்தி நடத்தை வழிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன.
இது எதை பேஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, அரசாணை எண் 548 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்ட அரசாணை 20/10/2010 வெளியிடப்பட்ட அந்த அரசாணையை மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மேலே வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பசலி ஆண்டு 1434 ஜமாபந்தி நடத்துவது தொடர்பாக ஜமாபந்தி அலுவலர்களோட விவரங்கள், நேரம், தேதி, இடம் மற்றும் ஜமாபந்தி நடத்தப்படும் கிராமங்களோட பட்டியல் ஆகியவற்றை உள்ளடக்கி பொருத்தமான அறிவிப்பை வெளியிடுமாறு இதன் மூலம் நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் அப்படின்னு மாவட்ட கலெக்டர்களுக்கு சொல்லியிருக்காரு. பசலி 1433 2024-25 ஆண்டுக்கான ஜமாபந்தியை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக அதை மாவட்ட அரசிதழில் முன்கூட்டியே நீங்கள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா, 1, பல்வேறு விழிப்புணர்வு, அதாவது விளம்பர முறைகளை பின்பற்றி சம்பந்தப்பட்ட கிராமங்களில் ஜமாபந்தி தேதிக்கு 15 நாளைக்கு முன்னதாகவே ஜமாபந்தி அட்டவணை அறிவிக்கப்பட வேண்டும். ஜமாபந்தியில் கலந்து கொள்ள பிரதிநிதிகளை நியமிக்க பிற துறைகளுக்கும் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜமாபந்தி வருவாய்த்துறைக்கு மட்டும் வந்து அலுவலர்கள் வந்து கலந்து கொண்டு நடத்துவது மட்டுமல்ல, பிற துறை சார்ந்த அலுவலர்களை நீங்கள் வர வைக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அதற்கான அறிவிப்பை நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த வருவாய் வட்டத்தில் ஜமாபந்தி வந்து நடத்த இருக்குது, அதாவது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஜமாபந்தி எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, எங்கள் திருவாடானை வட்டத்தில் இருக்கக்கூடிய பிற்காக்கள் மொத்தம் 4 இருக்குது. இந்த பிற்கா வாரியாக பார்த்திங்கன்னா ஒரு பிற்காவுக்கு ஒரு நாள், இன்னொரு பிற்காவுக்கு ஒரு நாள், இப்படி ஜமாபந்தி வந்து என்ன செய்வாங்க நடத்துவாங்க. இப்போ திருவாடானைக்கு ஒரு நாள் நடத்துகிறாங்க அப்படின்னா, அதே போல் பார்த்திங்கன்னா மங்களக்குடிக்கு ஒரு நாள் நடத்துவாங்க, அதே மாதிரி புல்லூருக்கு ஒரு நாள் நடத்துவாங்க. அப்படி இல்லை நாட்கள் சுருக்கமாக இருக்குது அப்படின்னா, புல்லூருக்கும் மங்களக்குடிக்கும் வருவாய் குறுவட்டத்தில் புல்லூர் குறுவட்டமும் மங்களக்குடி வருவாய் குறுவட்டமும் 2க்கும் சேர்த்து ஒரே நாளில் ஜமாபந்தி நடத்தும். இது எங்கே நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் இந்த ஜமாபந்தி நடக்கும். இந்த ஜமாபந்திக்கு வருவாய்த்துறை அலுவலர் மட்டுமல்ல, பிற துறை அலுவலர்களும் வர வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலம் சார்ந்த உங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் ஜமாபந்தியில் தீர்த்து கொள்ள முடியுமா மனு கொடுத்து அப்படின்னு அது மட்டும் இல்லை, அதை தாண்டி உங்களுடைய கிராமங்களில் ஒரு தெருவிளக்கு பிரச்சனை, சாலை பிரச்சனை, இல்லை ஓஏபி பிரச்சனை, சம்திங் ரேஷன் கார்டு பிரச்சனை, சம்திங் எந்த ஒரு துறை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த துறை சார்ந்த அலுவலர்களையும் இந்த ஜமாபந்திக்கு வர சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அரசு அலுவலர்கள் வந்து அங்கே நிறைய உட்கார்ந்துருப்பாங்க. வருவாய் கோட்டாட்சியரோ இல்லது வருவாய் ஆய்வாளரோ, மாவட்ட வருவாய் ஆய்வாளரோ இல்லை கலெக்டரோ இந்த வருவாய் தீர்வாயத்துக்கு தலைமை தாங்குவார். ஸோ அவருடைய முன்னிலையில் இந்த மனுக்கள் எல்லாம் பொதுமக்களிடம் பெறப்பட்டு அந்தந்த துறை சார்ந்த நபர்களுக்கு இந்த மனுக்கள் ஒப்படைப்பட்டு மக்களுக்கான தீர்வை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலி இதை நான் நேரடியாக ஒரு முறை ஜமாபந்தி நான் பார்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் ரொம்ப அடிக்கடி வந்து ஜமாபந்தி போகிறதில்ல, இருந்தாலும் ஒரு முறை வந்து ஜமாபந்திக்கு நான் போயிருக்கும்போது அங்கே ஒரு அம்மா வந்து ஓஏபி கிடைக்கல அப்படின்னு சொல்லி அங்கே எழுந்து பேசுகிறாங்க. மனுவாக கூட கொடுக்கல, எழுந்து நின்று அங்கே வந்திருந்த வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஓஏபி வந்து நின்றுச்சு. நானும் பலமுறை விஓ சந்தித்து கேட்கும்போது அவர் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு அங்கே சொல்லும்போது, உடனடியாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபரை ட்ரிபிள்எஸ் தாசில்தார் அவர்களை வர வச்சு, என்னங்க ஏன் உங்களுக்கு ஓஏபி கொடுக்கல, என்ன இருக்குது மிஸ்டேக், என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம். அவர் மேலங்கில் முழிக்கிறார். உடனே அவர் வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவு போட்டார், உடனடியாக நீங்கள் அந்த அம்மாவுக்கு அடுத்த மாதத்துக்கு நீங்கள் பணம் வரணும், என்ன செய்வீங்கன்னு தெரியாது, எலிஜிபிள்னா உடனடியாக அதை நீங்கள் பண்ணி கொடுத்து ஆகணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. உண்மையிலே அடுத்த மாதத்தில் அந்த அம்மாவுக்கு பணம் வந்துருச்சுங்கிற ஒரு தகவல் கூட நமக்கு வந்துச்சு. இது ஜமாபந்தியில் நடந்த ஒரு இன்சிடென்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, ஜமாபந்தியில் வந்து மனு கொடுத்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட தொடர்ச்சியாக முயற்சி செய்யும்போது ஒரு விஷயம் நடந்துருது. நெகட்டிவ் இருக்க தான் செய்யும், பாசிட்டிவ் இருக்க தான் செய்யும். இந்த ஜமாபந்தியை நிறைய ஊர்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். 2வது விதிமுறை என்ன அப்படின்னா, ஜமாபந்தி வர்த்தமானி அறிவிப்பு தமிழ் மற்றும் ஆங்கிலம் அச்சு பிரதிகள் இந்த ஆணையத்திற்கு தவறாமல் அனுப்ப வேண்டும். மேலும் அந்த மென் பிரதிகள் ஒரு இமெயில் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த இமெயில் முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த அறிவிப்பு கொடுத்தீங்களோ அது தமிழ் ஆங்கிலம் 2 வடிவத்தில் நீங்கள் கொடுத்த அறிவிப்பு சம்மந்தமாக நீங்கள் எங்களுக்கு உடனடியாக நீங்கள் வந்து அந்த பட்டியல் வாரி, அப்போ திருவாடானை, கமுதி, அரசமங்கலம், இப்படி ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு உத்தரவு போடுறார் இல்லையா, இந்தந்த தேதியில் ஜமாபந்தி நடக்கும், அது இந்தந்த பீர்காக்கு நடக்கும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு போடுவாங்க இல்லையா, இதற்கான அறிவிப்பு நீங்கள் வெளியிட்டதை எங்களுக்கும் ஒரு நகலை வந்து நீங்கள் தமிழாகவும் ஆங்கிலமாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் சாய் குமார் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. 3, கிராமங்களில் எழுத்துப்பிழையின் சரியான தன்மையை உறுதி செய்வதற்கான ஆதார ஆவணமாக ஆங்கில வர்த்தமானி அறிவிப்பை வெளியிடுவது கட்டாயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ் கூட நிறைய பேருக்கு புரியாமல் கூட இருக்கும், ஆகவே ஆங்கிலத்தில் நீங்கள் சொல்லுங்கள். 2 விதமாக நீங்கள் அறிவிப்பு செய்யணும், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து அறிவிப்பு செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4, ஜிஓவில் குறிப்பிட்டுள்ளபடி மாற்றி அமைக்கப்பட்ட ஜமாபந்தி சரிபார்ப்பு குறிப்பானை பின்பற்ற வேண்டும் மற்றும் நில வருவாய் வசூல் போன்ற விஷயங்களில் முரண்பாடுகள் அதிகரிப்பதை தடுக்க கிராம கணக்குகளை முறையாக சரிபார்க்க வேண்டும்னு.
இந்த கிராம கணக்குகளை ரொம்ப முறையாக சரிபார்க்கணும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பட்டாமாறுதல் சீட்டிங் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன செய்யலாம்னா மேல் அலுவலர்கிட்ட சொல்லலாம், இந்த பட்டாமாறுதல் எங்கள் மேலே சொத்து இருக்குது, ஆனால் திடீர்னு இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு பட்டா மாற்றி கொடுத்துட்டாங்க, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் பட்டா மாற்றி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல, ஆகவே நீங்கள் அதை தணிக்கை பண்ணி எங்களுக்கு வெரிஃபை பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இதில் இருக்குது. 5வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீர்ப்பாசன ஆதாரங்கள் பழுது பார்ப்பு. நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மடைகள் சேதமாக இருந்தால், வாய்க்கால்கள் சேதமாக இருந்தால் அது சம்மந்தமாக பழுது பார்க்க சம்மந்தமாகவும் இதில் முயற்சி எடுக்கணும். நில சீர்திருத்த சட்டம் அமலாக்கப்பட வேண்டும். வீட்டுமனை ஒதுக்கீடு, வீட்டுமனை எத்தனை பேருக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க நில சம்மந்தமாக, பட்டா பரிமாற்றம் மற்றும் நில ஒதுக்கீடு போன்ற அந்த கணக்குகளும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். பட்டாமாறுதல் சம்மந்தமாக நிறைய இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்குது. அதை இந்த ஜமாபந்தியை பயன்படுத்தி நீங்கள் கேள்வி எழுப்ப முடியும். 6, ஜமாபந்தியின் போது பெறப்படும் மனுக்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் தீர்க்கப்பட வேண்டும். நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களில் கூட நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை மனுதாரர்களுக்கு முறையாக தெரிவிக்க வேண்டும். இதன் மூலம் HOTகளுக்கு நேரடியாக புகார்கள் வருவது குறைக்கப்படுகிறது. தகவல் அறியும் உரிமைச் சட்ட மனுக்கள், முதல்வரின் முகவரி மனுக்கள் தற்போதைய நிலை, நடவடிக்கை எடுக்காததற்கான காரணம், ஜமாபந்தி மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோருகிறது அப்படின்னு. இதில் RTI, CM செல் மனு, இந்த மனுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க, அது உடனே பதில் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இது சம்மந்தமாகவும் இங்கே நாங்கள் கேள்வி கேட்போம், நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஆகவே இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்தால் கூட நீங்கள் உடனடியாக போய் அங்கே நீங்கள் தாராளமாக நீங்கள் புகார் கொடுக்கலாம். அதுலேயும் நான் போன வருஷம் ஜமாபந்தியில் கொடுத்தேன் மனு, இன்ன வரைக்கும் எனக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னா தயவுசெய்து அதெல்லாம் செராக்ஸ் எடுத்து கொண்டு போய் இந்த ஜமாபந்தியில் கொடுத்து மேல்மட்ட அதிகாரிகளுக்கு அதை வலியுறுத்தி இன்னுமே அந்த மனுவை எங்களுக்கு தீர்வு பண்ணி கொடுக்கலன்னு சொல்லுங்கள். ஏன்னா காலக்கெடுவுக்குள்ள அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்க முடியலைன்னா அதற்கான காரணத்தையாவது மனுதாரர்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். 6வது பாயிண்ட்டு. 7, ஜமாபந்தி அலுவலர் விவசாயிகளிடம் கூட்டம் நடத்தி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து விவசாயத்தை மேம்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குறித்து விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8, கலெக்டரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பொது அறிக்கைகள் மதிப்பீடு செய்யப்பட்டு ஒருங்கிணைந்த அறிக்கைகள் இந்த ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பப்படலாம். அனுப்ப வேண்டிய அறிக்கைகள் பின்வருமாறு. என்னென்ன அனுப்பணும் கலெக்டருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவிருக்கும் பசல் கணக்கான நிர்வாக வருவாய் விவரங்கள் தற்காலிக கோரிக்கை. 2வது நில வருவாய் தீர்வு. 3வது முடிக்கப்பட்ட ஃபைல்ஸு, அதாவது பசலி ஆண்டுக்கான அந்த பசலி கணக்கு இருக்கு இல்லையா, 1434க்கான அந்த முடிக்கப்பட்ட அறிக்கை, அது எந்தெந்த கணக்குகள் முடிச்சிங்க அப்படிங்கிற விவரங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெறப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட மனுக்களின் மொத்த எண்ணிக்கையின் விவரங்கள் அடங்கிய சுருக்கம் கண்டிப்பாக தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த மனுவை மேலே இருக்கக்கூடிய அலுவலர்களே மக்களுக்கான தீர்வு என்ன பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கும்போது ஏன் நம்ம RTIயில் போட்டு அந்த மனுக்கள் சம்மந்தமாக கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கேட்கலாம். நிறைய பேருடைய கேள்வி இதுவாக தான் இருக்குது. நம்ம ஜமாபந்தியில் கொடுக்கக்கூடிய மனுவை RTI மூலம் கேட்க முடியுமான்னா தாராளமாக கேட்கலாம். ஏன்னா அந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத திரு டாக்டர் M. சாய்குமார் அவர்களே எங்களுக்கான அந்த பட்டியலை கொடுங்கன்னு கேட்கும்போது நாம் பொதுமக்களாகி நாம் ஏன் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் அந்த விவரங்களை கேட்கக்கூடாது அப்படின்னா கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். இதையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். 9 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜமாபந்தி நடத்துவதற்கான பயிற்சியை நீங்கள் முடிக்கிறதுக்கு காலக்கெடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/5/2025க்குள்ளே ஜமாபந்தியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுற்றறிக்கையோடைய நகல் தமிழில் வேணும்னாலும் உங்களுக்கு வீடியோக்களை தரேன், ஆங்கிலத்தில் வேணும்னாலும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜமாபந்தி தொடர்பான விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக கடத்துங்கள். அநேக மக்கள் இந்த ஜமாபந்தியை பயன்படுத்தி தீர்வு பெற்றுக்கொள்ளட்டும் அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோம்னா மற்ற உறவுகளுக்கு பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.